திருப்பத்தூர் அருகே சொத்து பிரச்சினை காரணமாக இருதரப்பினருக்கிடையே மோதல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. வீடியோ வைரல். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளவில்லை என பாதிக்கப்பட்ட நபர் வேதனை தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் அடுத்த ஜமுனாமத்தூர் பகுதியைச் சேர்ந்த சகோதரர்களான காசிநாதன் மற்றும் ராதாகிருஷ்ணன் இவர்களுக்கு 2 ஏக்கர் 26 சென்ட் அளவிலான பூர்வீக சொத்து உள்ளது. இந்நிலையில் இவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு பூர்வீக சொத்தினை காசிநாதன் 1 ஏக்கர் 13 சென்ட் நிலம், ராதாகிருஷ்ணனுக்கு 1 ஏக்கர் 17 சென்ட் அளவிலான நிலத்தை பங்கு பிரித்துக் கொண்டனர். இந்நிலையில் ராதாகிருஷ்ணன் தனக்கு சொந்தமான 1 ஏக்கர் 17 சென்ட் அளவிலான நிலத்தை கோவிந்தசாமி என்பவருக்கு ராதாகிருஷ்ணன் விற்பனை செய்தார். இந்நிலையில் காசிநாதன் மனைவி காந்திமதி மகன் கருத்து பாண்டியன் ஆகியோர் நிலம் தங்களுக்கு சொந்தமானது என கோவிந்தசாமி குடும்பத்தாரிடம் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கோவிந்தசாமி மற்றும் அவரது மனைவி இருவரும் இந்த சொத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து வழக்கு திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் காசிநாதன் மனைவி காந்திமதி அவரது நிலத்தை பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது கோவிந்தசாமி மற்றும் அவருடைய மகன் தியாகு, தினேஷ் ஆகிய இருவரும் காசிநாதன் மனைவி காந்திமதியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது வாக்குவாதம் கைகலப்பாக மாறியுள்ளது. இதை அறிந்த மகன் கருத்தபாண்டி கேட்டதும் அவரை சரமாரியாக தாக்கியுள்ளார்கள். காயம் ஏற்பட்ட காசிநாதன், மாணவி காந்திமதி, மகன் கருத்துப்பாண்டியன் சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக இதுவரை திருப்பத்தூர் கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளவில்லை என கூறுகின்றனர். மேலும் சொத்து தொடர்பாக 2 குடும்பத்தாருக்கிடையே தகராறு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இது தொடர்பாக காவல்துறையினர் எவ்வித விசாரணையும் மேற்கொள்ளவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். எங்களை அடித்து தாக்குதல் பண்ணேன். கேட்டால் என் பொண்டாட்டி போலீஸு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் உனக்கு கொலை பண்ணிட்டு கூட ஜெயிலேருந்து வெளியே வர முடியாது, அந்த எஃபெக்ட் என்கிட்ட இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குது, நீ ஒண்டி என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. என் பேர் கருத்து பாண்டியன். நான் ஜமுனாபுத்தூர் கிராமத்தில் வசிக்கிறேன். எனக்கு நிலம் 2 ஏக்கர் 26 சென்ட் இருக்குது. எங்களுக்கும் எங்கள் பெரியப்பா நிலமும். எங்கள் பெரியப்பா நிலம் பங்கு பிரித்து வேறு ஆளுக்கு விற்றுட்டாங்க. 2 ஏக்கரை 1 ஏக்கரை 17 சென்ட் வேறு ஆளுக்கு விற்றுருக்காங்க. அந்த நிலம் விற்ற பிறகு எனக்கு இதுலேயும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலம் வாங்கினவங்க என்னுடைய பாகத்துலேயும் கேஸ் போட்டிருக்காங்க. 2 வருஷம் கேஸ் நிலுவையில் உள்ளது. இருந்தும் நான் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து எங்கள் அம்மாவிடம் வீட்டுக்கு என்னுடைய நிலத்தில் இருந்த பைப்பை ஒடிச்சு ஏன்டா பைப்பை ஒடிக்கிறேன்னு அம்மா கேட்டதுக்கு அம்மாவை தாக்கி கீழே விழுந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வீட்டிலேருந்து எங்கள் மனைவி ஃபோன் பண்ண பிறகு நான் ஓடி கேட்டேன், ஏப்பா இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு என்னையும் இரும்பு ராடால் அடித்து தாக்கி நான் கீழே விழுந்துட்டேன். விழுந்து அதுக்கப்புறம் ஏப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் அப்படி தான்டா பண்ணுவேன், என் பொண்டாட்டி போலீஸு, எனக்கு எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியும்,
உன்னால் பண்ண முடிஞ்சதை பண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப அராஜகமாக பேசுகிறாங்க. கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசி அம்மாவை ரொம்ப தகாத வார்த்தையில் பேசி திட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமும் நான் 108க்கு ஃபோன் பண்ணி, என் மனைவி 108க்கு ஃபோன் பண்ணி என்னை ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்கேன் நேற்று. எங்கள் அம்மாவும் சேர்ந்து அட்மிட் ஆகிருக்காங்க. எங்கள் அம்மா ஒரு வார்டில் இருக்காங்க, நானும் ஒரு வார்டில் வந்து அட்மிட் ஆகிருக்கேன். 3 பேர், தியாகராஜன், தினேஷ்குமார் மற்றும் கோவிந்தராஜ் 3 பேர் தான் சேர்ந்து அடிச்சிட்டாங்க. நான் திடீர்னு வந்த பிறகு என்ன இவங்க அடிக்கிற மூடில் இருந்திருக்காங்க என்னன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு வந்ததும் இவங்க கையில் ராடு எடுத்து தாக்கினதும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடி வாங்கின்னு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கீங்க.